ஜாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தியின் முகநூல் பதிவு தொடர்பாக தற்பொழுது விமர்சிக்கப்படுகின்றது. அது தொடர்பாக பேசப்படுகின்றது. அந்த முகநூல் பதிவில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயம் என்ன, ஏன் அது தொடர்பாக தற்பொழுது விமர்சிக்கப்படுகின்றது என்பது தொடர்பாக இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அது தவிர, நான் ஐரோப்பாவிலே தங்கியிருக்க மாட்டேன், எனக்கு வாக்களித்த மக்களின் எதிர்காலத்தை நான் மாற்ற வேண்டும், ஆனால் இவர்கள் இப்படி சொல்வதில் எந்தவித உண்மையும் இல்லை என்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தற்பொழுது வருகின்ற விமர்சனத்திற்கு ஒரு பதிலை குறிப்பிட்டிருக்கின்றார். இவை தொடர்பாகத்தான் இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். ஜாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளரான சத்தியமூர்த்தி அவர்கள் தனது முகநூல் பக்கத்திலே ஒரு பதிவை பதிவிட்டிருந்தார். நேற்றைய தினம் அவர் 1987 ஆண்டு 10ஆம் மாதம் 21ஆம் திகதி மற்றும் 22ஆம் திகதிகளில் அமைதிப்படை என்கின்ற பெயரில் இலங்கைக்குள் இந்திய ராணுவம் வந்து தமிழர் பகுதியில் பல அட்டூழியங்களை நடாத்தியிருந்தது. அந்த வகையில் தான் ஜாழ் போதனா வைத்தியசாலையில் 1987ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 21ஆம் திகதி மற்றும் 22ஆம் திகதிகளிலே அங்கு அந்த சந்தர்ப்பத்தில் பணியாற்றி கொண்டிருந்த வைத்திய நிபுணர்கள், வைத்தியர்கள், தாதியர்கள் உள்ளிட்ட பலரை அவர்கள் சுட்டு கொலை செய்திருந்தார்கள். இது உலகம் அறிந்த உண்மை. ஆனால் அந்த உண்மை தற்பொழுது மெல்ல மெல்ல மருவி அதிலிருந்து இந்தியாவின் பெயர் இல்லாமலே போய்விடுகிறது. அதாவது இந்திய ராணுவத்தின் பெயர் இல்லாமலே போய்விடுகின்றது. அதை தாண்டி இந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் இது தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களை கூறலாம் என்று நினைக்கின்றேன். தற்பொழுது இருக்கின்ற தலைமுறையினருக்கு இந்தியா என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு நல்ல நாடு, அமைதியான நாடு, மோடி தலைமையில் ஒரு அமைதியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற நாடு, யுத்தத்தை எங்குமே விரும்பாத ஒரு நாடு, அப்படித்தான் அவர்கள் பேசுவார்கள். அதாவது இந்தியாவில் இருக்கிற தற்போதைய தலைவர்கள் எல்லாம் அமைதி 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 என்கின்ற வகையில தான் பேசிக்கொண்டு இருப்பார்கள். அந்த காணொலிகளை எல்லாம் பார்க்கின்ற போது, ஏதாவது துறவான செய்திகளை பார்க்கின்ற போது, இந்தியா இப்படி ஒரு அமைதியான நாடா, இப்படி ஒரு சிறந்த நாடா, இந்திய ராணுவம் என்றால் சிறந்த ராணுவமா என்கின்ற போல நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் உலகிலே எந்தவித பயங்கரவாத இயக்கமும் செய்யாத விடயங்களை எல்லாம் இந்திய ராணுவத்தினர் இலங்கையிலே செய்திருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள். அந்த வகையில் தான் 1987ஆம் ஆண்டு இந்த சம்பவம் இடம்பெற்ற காலப்பகுதியில் இலங்கைக்கு அவர்கள் வந்திருந்தார்கள். அப்படி அமைதிப்படை என்கின்ற பெயரிலே இலங்கை அரசாங்கத்திற்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துத்தான் அவர்கள் உள்ளே வந்திருந்தார்கள். அப்போது இந்தியாவின் பிரதமராக ராஜீவ்காந்தி அவர்கள் செயற்பட்டு வந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் ராஜீவ்காந்தி தலைமையிலே புலிகள் அமைப்புக்கு எதிராக பல்வேறுபட்ட செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. புலிகளை பல ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுமாறு அழுத்தம் கொடுத்திருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களை அழைத்து நேரடியாகவே மிரட்டியிருந்தார்கள். அது தொடர்பான காணொலிகள் இன்றும் சமூக வலைதளத்திலே இருக்கின்றது. அப்படியான சந்தர்ப்பத்தில் தான் இங்கு அமைதிப்படை என்று வந்த அவர்கள் இங்கு தமிழ் மக்களுக்கு எதிராக பல்வேறுபட்ட அநியாயங்களை செய்திருந்தார்கள். தமிழ் பெண்களை சீரழித்தார்கள், இளைஞர்களை கொடுமைப்படுத்தினார்கள், அவர்களை கொலை செய்தார்கள், அவர்களின் சொத்துக்களை எடுத்தார்கள், நகைகளை பறித்தார்கள், இப்படி பல்வேறுபட்ட விடயங்களை எல்லாம் அவர்கள் செய்திருந்தார்கள். ஒரு கட்டத்தில் இங்கு யுத்தம் நடந்து கொண்டிருந்தது புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும். அப்போது இலங்கையின் பிரதமராக பிரேமதாஸ் அவர்கள் இருக்கின்றார். எப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற சஜித்தின் தந்தைதான் பிரேமதாஸ், அவர்தான் அப்போது பிரதமராக இருக்கின்றார். இரண்டு தரப்புக்கும் தான் யுத்தம் நடக்குது. ஒரு கட்டத்தில் இந்திய ராணுவம் தமிழ் மக்களுக்கு செய்கின்ற அநியாயத்தை எங்களுக்கு எதிராக அப்போது போராடி கொண்டிருந்த இலங்கை ராணுவத்திற்கு தலைமை தாங்குகின்ற அல்லது நாட்டின் பிரதமராக இருக்கின்ற பிரேமதாசவினால் கூட பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. எதிரிக்கு கூட இங்க நடக்கின்ற துன்பத்தை, இந்திய ராணுவம் செய்கின்ற துன்பத்தை பார்த்து பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. கடைசி கட்டத்தில் அவர்கள் புலிகளுக்கு உதவி செய்தார்கள் என்பதெல்லாம் வரலாறு. ஆனால் இன்று இந்தியா பெரிய புனிதர்கள் போல சில கட்டிடத்தை கட்டி கொடுத்து பாடசாலை கட்டிட உபகரணங்களை வழங்கி பல்கலைக்கழக மாணவர்கள் நிதி உதவியை செய்கின்றார்கள். இவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் சீனாவை கடுமையாக எதிர்த்து வருகின்றார்கள். இதெல்லாம் இப்போது அறியாமல் செய்கின்ற வேலைகள். ஆனால் இந்தியா என்கின்ற ஒரு நாடு எமக்கு செய்த அநியாயம் என்பது மிக பெரியது. நம்பிக்கை துரோகம் என்பதும் மிக பெரியது. இன்று இந்திய அரசாங்கத்தினால் தான், இந்தியா என்கின்ற நாட்டினால் தான் இன்று இலங்கை தமிழ் மக்கள் இவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். இன்று வரை அவர்களால் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றும் தமிழ் அரசியல்வாதிகள் அவர்களுக்கு அடிமையாகத்தான் இருக்கின்றார்கள். ஆனால் இலங்கை அரசாங்கம் எங்களுக்கு செய்தது பல அநியாயங்கள். அவர்கள் எதிரி, அவர்களுக்கு எதிராகத்தான் போராடினோம், அவர்கள் அப்படித்தான் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்தியா எங்களை நம்ப வைத்து பல அநியாயங்களை செய்தது. அப்படியாப்பட்ட இந்தியா தான் இந்த வைத்தியசாலையிலே அந்த கொடூரத்தை நிகழ்த்தி இருந்தது. ஆனால் அந்த கொடூரத்தின் நினைவேந்தல் நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. அதற்கான
புகைப்படங்களை தான் சத்தியமூர்த்தி அவர்கள் தனது முகநூல் பக்கத்தில் பகிர்ந்திருந்தார். அப்போது இந்திய ராணுவத்தினரால் கொலை செய்யப்பட்ட என்பதை அவர் தவித்துவிட்டு உயிர் நீத்த அல்லது உயிரிழந்த என்கின்ற அடிப்படையிலே தொடர்ந்து பல வருடங்களாக இவ்வாறுதான் அவர் சமூக வலைதளத்தில் இந்த நிகழ்வு தொடர்பாக பதிவிட்டு வருகிறார். இதன் மூலமாக இந்தியா செய்த அந்த அநியாயத்தை இவர்கள் தவித்துவிட்டு மறைக்க பார்க்கின்றார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு தற்பொழுது இந்த வருடம் நேற்றைய தினம் போட்ட பதிவுக்கு எதிராக எழுந்திருக்கின்றது என்பதுதான் இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயமாக இருக்கின்றது. எனவே இந்தியாவிற்கு தற்பொழுது அனைவருமே ஆதரவாக நிற்கின்றார்கள். முக்கியமானவர்கள் இந்தியாவிற்கு ஆதரவாக இந்தியாவை பகைத்துக் கொள்ள விரும்பாத சத்தியமூர்த்தி உள்ளிட்டவர்கள் இப்படி செய்கின்றார்களா என்கின்ற கேள்வியும் எழுப்பப்படுகின்றது. அதை தவிர இறுதி யுத்தத்தின் போது சத்தியமூர்த்தி அவர்கள் இருந்தார், மக்களுக்கு பல சேவைகளை செய்திருந்தார். ஆனால் அதற்கு பிறகாக இறுதி யுத்தத்தில் என்ன நடந்தது என்கின்ற கேள்விக்கு முன்னுக்கு பின்னாக அடுத்தடுத்து பல்வேறுபட்ட கருத்துக்களை ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் என்கின்ற விடயத்தையும் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும். ஒரு முறை புலிகளுக்கு ஆதரவாக தமிழ் மக்களுக்கு ஆதரவாக கைத்தார், புலிகளுக்கு எதிராக கைத்தார். இப்படியான விடயங்களை எல்லாம் அவர் அளித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களே முன்பு சுட்டிக்காட்டியிருந்தார் என்கின்ற விடயத்தையும் இதிலே குறிப்பிட்டாக வேண்டும். மற்றொரு செய்தியாக யாழ் தேர்தல் மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிறார். ஐக்கிய நாடுகள் சபை அமர்வில் கலந்து கொள்ளப் போகின்றேன், தமிழர்களின் பிரச்சனையை சொல்லப் போகின்றேன் என்று அங்கே சென்றார். அதற்கு பிறகாக அவர் அங்கே பல சர்ச்சைகளில் சிக்கியிருந்தார். உதாரணத்திற்கு முக்கியமாக சொல்லக்கூடிய சர்ச்சை என்று சொன்னால் புலம்பெயர் தமிழர்கள் தொடர்பாக, அதாவது பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் உங்களுக்கு பிள்ளை பிறந்திருக்கு என்கின்ற அடிப்படையிலே அவர் பேசியிருந்தார். அது பெரும் விமர்சனத்துக்கு உள்ளானது. அதுக்கு பிறகாக அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக புலம்பெயர் தமிழர்கள் பல கருத்துக்களை எதிர்கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். அது தொடர்பாக நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அதற்கு முதல் ஒரு விடயம் பேசப்பட்டது, அவர் சுவிஸிலே அகதி தஞ்சம் கேட்டிருக்கிறார் என்கின்ற ஒரு கருத்து கூறப்பட்டது. அது தொடர்பாக உண்மையா பொய்யா என்கின்ற கேள்விகள் எல்லாம் எழுந்து வந்தது. இந்த நிலையத்தான் ஒருவர் தொடர்பாக அர்ச்சுனா ராமநாதனிடம் சமூக வலைதளம் மூலமாக கேள்வி எழுப்பியிருந்தார். அப்போது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அதற்கு குறிப்பிட்ட பதில், நான் படிக்கின்ற காலப்பகுதியிலே வெளியில் வந்திருக்கலாம், படித்து முடித்தவுடன் வெளியில் வந்திருக்கலாம், இல்லது திருமணம் முடித்து நான் வெளியில் வந்திருக்கலாம், வெளியில் என்றால் ஐரோப்பிய நாட்டுக்கு சென்றிருக்கலாம். ஆனால் அப்போதெல்லாம் நான் செல்லவில்லை. இப்போது மக்கள் தங்களது தலைவிதியை மாற்றுவதற்காக வாக்களித்திருக்கிறார்கள். நான் அப்படி செல்ல மாட்டேன். இலங்கையை விட்டு வெளியில் வந்திருப்பதாக இருந்தால் நான் எப்போதே வந்திருப்பேன் என்று அந்த சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றார். நான் அங்கு அகதி தஞ்சம் கோரவில்லை, அல்லது நான் வெளிநாட்டுக்கு வரமாட்டேன், எனக்கு வர விருப்பமில்லை, வந்து பார்த்துட்டு போகலாம், மற்றபடி இங்கு வசிப்பதற்கு எனக்கு விருப்பமில்லை என்பது போல அவர் தெரிவித்திருக்கின்றார். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.